ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் டிக்கா மசாலா செய்கிறதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, புளிக்காத தயிர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக வாசம் இல்லாத ஒரு கோல்டு வினர் ஆயில் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த மசாலாவில் சிக்கனோட கோட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஆயில் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு 2 பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பட்டர் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா இந்த டிக்கா வந்து சும்மா சாப்பிட்ற கூட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலாவுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூனும், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வதக்கி விட்ருங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக கிரேவி மாதிரி இருக்கணும், குழம்பு மாதிரி வைக்கக்கூடாது. அவ்வளோதான், தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கொதிக்கட்டும். ஓரளவு கொதித்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க டிக்கா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சப்பாத்தி, நானு, பரோட்டா அந்த மாதிரி இதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. டிக்கா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஓரளவு கொதித்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து திக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா மல்லித்தூள் தூவி இறக்கிருங்க. அவ்வளோதான், சூப்பரான டிக்கா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் டிக்கா மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.